பார்வதி ஒரு சைடு என்ன பண்றாங்க, புலம்புறாங்க. என்ன வொர்க்கர்ஸ் யாரடா பிக் பாஸே எங்களலாம் வந்து வொர்க்கர்ஸ் கூப்பிடுறத கண்டஸ்டன்ட்ஸ் கூப்பிடுறாங்க. நீங்க என்ன வந்து வொர்க்கர்ஸ்ன்றீங்க. குடுக்கப்பட்ட கேரக்டர் பேர் தானமா வொர்க்கர். வொர்க்கர்னா ரொம்ப இழிவான விஷயம். ஏமா அத எடுத்துக்கிறங்கிறது தான் இங்க நம்ம கேட்கிற கேள்வி. அப்ப வொர்க்கர்ஸ்னா பார்வதி அவர்கள பொறுத்தவரைக்கும் இழிவான ஒரு விஷயமா? வொர்க்கர்ஸ்னா என்ன? ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு ரூ. 2,00,000 10,00,000 சம்பளம் வாங்குறவங்க கூட அந்த இடத்துல எம்ப்ளாயி. அவன நீங்க வொர்க்கர்ன்னு கூட கூப்பிடலாம். வொர்க்கர்ஸ்னா வந்து ஒரு ஒரு கூலி தொழில் பண்றவங்க. ஒரு தினக்கூலி ஒரு ரூ. 100 200 சம்பளத்துக்கு வாங்குறவங்க. அப்படிதான் உங்க மைண்ட் செட்ல அப்ப இருக்குது. இல்லையா பார்வதி? அதுதானே பார்வதி அவர்களே! பார்வதி, பார்வதி நீங்க தான் நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்க கூடாதுன்னு தானே இந்த வீட்ல இருக்கிறவங்களே வந்து ஒரு சைடு வொர்க்கர்ஸ் ஒரு சைடு இதுன்னு நினைச்சு எல்லாம் ஈக்குவலா ட்ரீட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஏன் வந்து உங்களால இத புரிஞ்சுக்க முடியல? அது ஏன் ஒரு இழிவான சொல்லா நீங்க நினைச்சு அத வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகுது. என்னைய வொர்க்கர்ஸ்ன்னு கூப்பிட்டாயா? நான் எவ்வளவு பெரிய ஆள்னா, யாரு என்ன போய் வொர்க்கர்ஸ்ன்றீங்கன்ற அந்த ஒரு ஈகோ ஹர்ட் ஆகுது உங்களுக்கு. பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வந்து வேலை செய்யும் பணியாளர்களாக வந்து பணியாளர்கள்னு சொன்னா நல்லா இருக்குதா? ஏங்க பார்வதி அவர்களே, பணியாளர்களே அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குதா? என்ன கேமும் புரியல, ஒண்ணும் புரியல உங்களுக்குலாம் வந்துட்டு. அதிகாரத்தனமா, ஏய் வொர்க்கரு வா இங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களா? தவறு. வொர்க்கர்ஸ் அப்படின்னு கூப்பிடும்போது அதுல தப்பே கிடையாது. நீங்க உங்களுடைய வேற வேற என்னென்ன பெருமைகளெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. எதுக்காக நீங்க இவ்ளோ பெரிய இது மாரி நீங்க நடந்துக்கிறீங்கன்றது தெரியல. அதனால கொஞ்சம் அடக்கி, இப்படி வாங்க பார்வதி அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்.